அனைவருக்கும் காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி திருமலையில் உள்ள கொதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 22/6/2026ங்க. ஜூன் 22, 2026 திங்கட்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம் 1. குதிரை மீது டேஷ் செய்ய வேண்டும் என்பது அவனது நெடுநாள் ஆசை. குதிரை மீது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சவாரி செய்யணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பதில் என்ன? சவாரி. குதிரை மேலே ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணுறது. ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? வாழை அஞ்சுக்கு 7 நிறங்கள் என்றதுடன் நினைவுக்கு வரக்கூடியது. 7 நிறங்கள் அப்படின்னா வானவில். வாழை அஞ்சுக்கனால வானவில் சொல்லலாம். மழை பெஞ்சா வானத்தில் வரும்ல, மழை தண்ணி சூரிய ஒளியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகையில் வானவில் வரும். ஓகேங்களா? வானவில் கலர் விப்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. வயலட்னா ஓகே, நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டேன். ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? திருவோணம் மற்றும் சதயம் நட்சத்திரங்களுக்கு இடையே என்ன வரும்? திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்டம், அவிட்டத்துக்கு அப்புறம் தான் சதயம் வரும். பதில் என்ன? அவிட்டம். 2வது வி இருக்குது, கரெக்டாக இருக்குது. அவிட்டம். சரிங்க. அப்போ 7 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து டேக். கண்ணாடியில் பிம்பம் டேஷ் மாக காட்சி தரும். தத்துவமாக இல்லை, லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாற்றி மாற்றி காமிக்கும். ஸோ இடவலன்னு எழுதினா இதுக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்குவோம். 12 இடமிருந்து வலம் என்ன? சிறுவன். சின்ன பையங்களை சிறுவன் சொல்கிறது என்னன்னு சொல்லலாம்? 4 எழுத்து. பாலகன்னு சொல்லலாம். பாலகன். ஓகேங்க. அப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாற்றி காமிக்கிறது கரெக்டாக எழுதிடலாமா? கண்ணாடியில் பிம்பம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடாக காமிக்கும், ரைட் சைடில் உள்ள லெஃப்ட் சைடாக காமிக்கும், இடவலமாக காமிக்கும். ஓகே, இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே என்ன? முல்லை பெரியார் அணையை கட்டிய ஆங்கில பொறியாளர். நேத்தா முந்தனத்தை கேட்டாங்க. டேஷ் பென்னிக்விக் அப்படின்னு கேட்காங்க. கர்னல் ஜான் பென்னிக்விக். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இன்ஜினியர் இவர். இவரோட சொந்த செலவில் ஆக்சுவலாக இவர் டேம் கட்டுவோன்னு சொன்னது பிரிட்டிஷ்காரங்க ஏற்றுக்கல. இவரோட சொத்தெல்லாம் விற்றுட்டு இந்த டேம் கட்டி கொடுத்தார், முல்லை பெரியார் டேமை. 1887 1895 வருஷம் வரைக்கும் 8 வருஷமாக கட்டிக்கார். இவரோட சொத்தை விற்று இவருக்கு இங்கே சிலையை வச்சுருக்காங்க. இந்த சிலை வச்சதில் தப்பே கிடையாது, அவ்வளோ நல்லா செஞ்சுருக்கு. 10 இடமிருந்து வலம் என்ன? சௌகர் டேஷ் பல திரைப்படங்களில் நடித்த கதாநாயகி. சௌகர் ஜானகி, ஆக்ட்ரஸ், பழைய ஆக்ட்ரஸ். ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? தாழ்பால். தாழ்பால்னா பூட்டு, இங்கே கீழே முடியுது. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 3 இடமிருந்து வலம் என்ன? மலேரியா நோய் பரவ காரணமாக இருக்கும் உயிரினம். எந்த உயிரினம்னு கேட்டுட்டாங்க. அப்படின்னா கொசு தாங்க காரணம். மலேரியா பரவதுக்கு கொசு தான் காரணம். அதுலேயும் பெண் கொசு தான் காரணம். அனோபிலிஸ் அப்படிங்கக்கூடிய பெண் கொசு தான் காரணம். ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? முகூர்த்தம் என்பதை டேஷ் வேலை என்பலாம். முகூர்த்தம் என்பதை சுப வேலை, நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். சுப வேலை. ஓகேங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை சேமித்து வைக்கப்படும் ஒரு பாரம்பரிய பெட்டகம். பெட்டகம்னா பாக்ஸ் மாதிரி இருக்கிறத சொல்கிறாங்க. பாக்ஸ் மாதிரி இருக்கிறதா? குதிர்னு நம்ம சொல்லுவோம். குதிர்னா நம்ம மண்ணில் செஞ்சு 6 வருஷத்துக்கு மேலே வச்சுருப்பாங்க. அதில் ஏணி போட்டு தான் உள்ள தட்டவே முடியும். பெட்டகம்லாம் சொல்கிறாங்க. தொம்பை இல்லை, களஞ்சியம் இல்லை. பத்தாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தினமலரில் 10,000ம் குதியும் 10,000ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் ஆன்லைன்லேயே இருக்குது.
எங்கள் அப்பா என் குதுகுல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு. அப்போ மண்பானை மாதிரி அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். ஆனால் பத்தாயம் அப்படிங்கிறது வந்து மரத்தில் செஞ்ச பெட்டி பெட்டியாக இருக்கும். ஒவ்வொரு பெட்டிக்கு மேலே இன்னொரு பெட்டி. இந்த பெட்டியில் தானியம் ஃபுல்லாச்சுன்னா அடுத்த பெட்டி. மரத்தால் ஆன பெட்டி மேலே பெட்டி பெட்டியாக சேர்ந்து எல்லா பெட்டியும் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பெட்டி காலி ஆனோன்னா அது கீழே உள்ள பெட்டி, அடுத்த பெட்டின்னு அடிக்கடிக்கு வச்சுருக்கிறது. இது பத்தாயம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லா விவசாய குடும்பத்துலேயும் இருக்கும் பத்தாயம். ஓகேங்களா? பத்தாயம்னா உட்டன் பாக்ஸ், மரத்தால் செஞ்ச பெட்டி. அதான் பெட்டகம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? இப்போ தாழ்பாலை வந்து என்னன்னு சொல்லலாம்? நாதாங்கி அப்படின்னு சொல்லலாம். நாதாங்கி, கதவை நாதாங்கியை இழுத்து திற அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்பால் இழுத்து ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, நாதாங்கியை இழுத்து திற. சரிங்களா? இது பூட்டு இல்லைன்னா தாழ்பாலுக்கு சேரக்கூடிய வார்த்தை. ஓகே. 6 இடம் மேலேருந்து கீழே 2வது எழுத்து இம்மு இருக்கு. எல்லாத்துக்கும் சரி சரி என்று தலையசைப்பவரை இந்த விலங்கோடு ஒப்பிடுவர். எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டாத. பதில் என்ன? பூம் பூம் மாடு. பூம் பூம் மாடு அப்படின்னா இந்த மாட்டுக்கு வந்து, அதாவது எருது தான், அந்த மாட்டுக்கு வந்து துணி நகை எல்லாம் போட்டுட்டு வச்சுருப்பாங்க. வித்தக்காரவங்க கையில் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் குடுகுடுப்பு வச்சுக்கிட்டு இது சரிதானே ஆமாம் அப்படிங்கிற மாடு எல்லாத்துக்கும் ஆட்டும் தலையா. சரிங்களா? ஸோ அது பூம்பும் மாடு. 14 இடமிருந்து வளம். கால் புள்ளி தினமலையில் அடிக்கடி வச்சுக்கலாம். புள்ளி இருக்குது, புள்ளிக்கு கால் இருக்குது. இது என்னது? கமா. பதில் என்ன? கமா. சரிங்க. அடுத்த ஹிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தா 12 மேலேருந்து கீழே வருது. பாலை. மீதம், கடைக்கு போய்ட்டு மீதி எவ்வளவு மிச்சம் இல்லைன்னா இருக்கனால பாக்கி, ரிமைனிங். ஓகே. 16 இடமிருந்து வளம் என்ன? கீழே முடியுது. பிஸ்கட் என்பதை அமெரிக்கர்கள் இப்படி அழைப்பர். நம்ம இங்கே பிஸ்கட்ஸ்ன்னு சொல்கிறது அங்கே என்னன்னு சொல்லுவாங்க? குக்கீஸ். குக்கீஸ். ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன? ஒரு நிறுவனத்தின் டேஷ் என்றால் உரிமையாளர்களில் ஒருவர் எனப்படும். ஒரு நிறுவனத்தில் 6 இடத்து இருக்கு. ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் பங்குதாரர். ஷேர் வச்சுருக்கவங்க, அவங்க அந்த நிறுவனத்தோடைய ஒரு முதலாளின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனத்தில் பங்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? 19 இடமிருந்து வளம் என்ன? காம் மிகுந்த இணைப்பில் ஒரு வகை சீட்டாட்டம். இந்த காம் மிகுந்தங்க வேர்டு இணைப்பில் சீட்டாட்டமா. ட்ராக்கு இம்மு மீ. பதில் ட்ரம்மி. 20 மேலேருந்து கீழே என்ன? அதிகம், நிறையா, மிகுதியாக இருக்குதுன்னு சொல்லலாம், மிகையாக இருக்குதுன்னு சொல்லலாம். மிகை. ஓகேங்க. 13 மேலேருந்து கீழே பார்க்கலாமா? கேல ஆன்ஸுக்கு. நாம் ஆக்சிஜனை உள்ளே இழுத்து டேஷ் வாயுவை வெளியேற்றுகிறோம். நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறோம். அங்கே வாயுவைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வாயுக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து கரியமில வாயு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை குறுக்கெழுத்து போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே எழுதிடுவீங்க. கரியமில வாயு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. அதே இதை மரம் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணுது. ட்ரீஸ். மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை நம்மளுக்காக வெளியில் விடுது. 18 இடமிருந்து வளம் என்ன? நடிகை ஜெயா பதுரியின் கணவர். நேற்று கேட்ட அதே கேள்வியை தான் கேட்காங்க ரிவர்ஸில். ஜெயா பச்சன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஜெயா பச்சனோட கணவர் என்னென்னா அமிதாப் பச்சன். நேற்று ஹைட்டு சொன்னோம்ல, அவரே தான். 15 மேலேருந்து கீழே என்ன? தெளிவற்ற மனநிலை. மனசு தெளிவாகவே இல்லைன்னா குழப்பம் சொல்லலாம், சஞ்சலம் சொல்லலாம். இங்கே இப்போ வந்துக்கனால குழப்பம் கரெக்டாக இருக்குதுங்க. குழப்பம். ஓகே.
இதை சரியாக செக் பண்ணி பார்க்கலாம். 15 இடமிருந்து வலம் என்ன? குட்ட 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 குனிவதா இவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பழமொழியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, குட்ட குட்ட குனிவதும் மடத்தனம். ஒருத்தங்க நம்மளை குட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம அதுக்கு குனிஞ்சிக்கிட்டே இருக்க வந்து மடத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 21 இடமிருந்து வலம் என்ன? தமிழகத்தின் பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம். பரதம்னு நம்ம சொல்கிறோம். 1932 வரைக்கும் இதை சதிராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதிர் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஓகே. 17 மேலேருந்து கீழே. நீட்னஸுக்கு சொல்லக்கூடியது டேஷ் சோறு போடும். சுத்தமாக இருந்தால் சோறு போடும். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சுத்தம் சோறு போடும், கூடனாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, இதெல்லாம் நீட்னஸுக்கு சொன்ன வார்த்தைகள். இதை எவ்வளோ தூரம் கடைபிடிச்சிங்களோ அவ்வளோ தூரம் நம்ம நீட்னஸாக இருக்கோன்னு அர்த்தம். இதுதான் இன்றைய பதில்கள். இதை தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இது இன்றைய தினமலை குறுக்கெழுத்து போட்டி. ஆன்மீகம் அறிவோமா? வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப ஆகுதுங்கனால சுறுசுறுப்பாக ஔவையார் சொன்னது. ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. நன்றி.